யோகம் ஆன்மீகம் சேனல் நண்பர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம். புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது ராசியான ரிஷப ராசி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த வருஷம் மிகச்சிறந்த வருடமாக அமையும். இதனால் வரைக்கும் உங்க வாழ்நாளில் தொழில் இருந்த கஷ்டங்கள் நீங்கி லாபம் பார்க்கக்கூடிய ஆண்டா இருக்கும். ஒரு மிகச்சிறந்த ஆண்டுன்னு சொல்லலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு. நீங்க ஒரு சிறு தொழில் பண்றீங்க, இல்ல குறு தொழில் பண்றீங்க, பெரிய முதலீடு போட்டு பண்றீங்க, எந்த விதமான தொழில் பண்ணாலும் சரி, இந்த வருஷம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டா இருக்கும். இந்த தொழில முன்னேற்றம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்னு சொன்னாக்கா, இந்த வருஷம் உங்களுக்கு சமுதாயத்துல ஒரு மதிப்பும் மரியாதையும் மிக்க நபராக உங்களை மாற்றும். அந்தஸ்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னொரு வருமானம் வேணும், இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க தாராளமாக இந்த வருடம் இன்னொரு வருமானத்துக்காக இன்னொரு தொழிலை நீங்க ஆரம்பிக்கலாம். இந்த தொழில் ஆரம்பிக்கும் போது நீங்க விநாயகர் வழிபாடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த தொழிலை ஆரம்பிங்க. மிகச்சிறந்த உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதே மாதிரி நீங்க இன்னும் தொழில் ஆரம்பிக்கல, ஏதாவது பிசினஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களும் இந்த ஆண்டு தைரியமாக நீங்க முதலீடு செய்து உங்களுடைய தொழிலை ஆரம்பிக்கலாம். வேலைக்கு செல்பவர்கள், இந்த வருடம் வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுடைய பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். ஒன்னே ஒன்று என்னன்னு சொன்னாக்கா, இந்த வருஷம் நீங்க அமைதியா இருக்கணும். அதிகமா பேச்சு யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருங்க. ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல போனீங்கன்னு சொன்னாக்கா அது வேறு விதமாக புரிந்து கொண்டு அது உங்களுக்கே ஒரு பிரச்சனையா நிற்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கும் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. வேலை சார்ந்த விஷயங்களை மட்டும் நீங்க பேசுங்க. மற்றவங்களோட பர்சனல் விஷயங்களுக்குள்ள நீங்க போகாதீங்க. அப்படியே யாராவது அவங்க பர்சனல் விஷயம் சொல்ல வந்தாலும் நீங்க இல்ல, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிடுங்க. ஏன்னா கடைசியில அவங்க சொல்றத நீங்க கேட்டு நீங்க தான் அதை சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில கொண்டு விட்டுருவாங்க. அதனால அந்த விஷயங்களுக்குள்ள போக வேண்டாம். மாணவ மாணவியர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும். காலையில நேரத்துல 5 மணிக்கு 6 மணிக்கு அந்த மாதிரி எந்திரிச்சு படிக்கிறது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு கொடுக்கும். மாணவ செல்வங்கள் அதே மாதிரி தினமும் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 50 தோப்புக்காரணம் போட்டுட்டு உட்கார்ந்து படிக்க ஆரம்பிங்க. நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். நல்ல ரிசல்ட்ஸ் இந்த வருஷம் மாணவ மாணவிகள் கிட்ட எதிர்பார்க்கலாம். மாணவ மாணவிகள் அதே மாதிரி நீங்க அருகம்புல் மாலை, விநாயகருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபாடு எடுத்துக்கிட்டு வாங்க. மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்கள், இந்த வருடம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம், கண், காது, மூக்கு, தொண்டை போன்ற பகுதிகளில் உங்களுக்கு நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உரிய மருத்துவம் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த பகுதிகளை நீங்க பாத்துக்குங்க. அதே மாதிரி படபடப்பு, மன அமைதி கம்மியாகிறதுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணலாம்னு சொன்னாக்கா, நீங்க ஒரு சின்னதா ஒரு மெடிடேஷன் பிராக்டிஸ் டெய்லி ஒரு 10 நிமிஷம் அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்து ஒரு சின்ன மன அமைதிக்காக உங்களோட மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நமஸ்காரம்.